Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th maths exercise 1.5ல third sum. So okay, என்ன கொடுத்துருக்காங்க? f of x equal to 2x minus 1, g of x equal to x plus 1 by 2. f of gயும் g of fம் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே ஆன்சர் xன்னு நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தான் பண்ணிக்கலாம். ஓகே, f of x equal to 2x minus 1, g of x equal to x plus 1 by 2. So, okay, first f of g கண்டுபிடிக்கலாம். f of g na f of g of x. So, f of g of x ன்னு எழுதிக்கலாம். f of g of x. g of x இங்கே நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? x plus 1 by 2. ஸோ இப்போது நம்மளுக்கு f of x கொஸ்டினில் தந்திருக்காங்க 2x minus 1ன்னு. இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாகவே நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 பை 2 இருக்குது. அப்போ இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 பை 2 போட போகிறோம். ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை 2 மைனஸ் 1. ஸோ இந்த டூ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகி நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் ஜி நம்மளுக்கு எக்ஸ்ன்னு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி ஆஃப் f of x. ஸோ g of f of xக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்க? 2x minus 1 தந்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு g of x பார்த்திங்கன்னா x plus 1 by 2. இப்போ இங்கே xக்கு பதிலாக நம்மளுக்கு 2x minus 1 இருக்குது. ஸோ அப்போ இங்கேயும் நம்ம xக்கு பதிலாக 2x minus 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2x minus 1 plus 1 divided by 2. ஸோ இந்த 1 நம்மளுக்கு கேன்சல் ஆகிட்டு 2x by 2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 2 நம்மளுக்கு கேன்சல் ஆகிட்டு இங்கே எக்ஸ் மட்டும் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்லேயே நம்ம இந்த லைன்லேயே நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த 2வையும் கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த -1 + 1ங்கிறது நம்மளுக்கு 0ன்னு ஆயிருக்கு. ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷனில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது? கேன்சல் பண்ண முடியாது. இப்போ டிவைடில் இருக்க போய் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். இப்போ 2க்கும் எக்ஸுக்கும் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் தான் மீனிங்காக இருக்குது. ஸோ அதனால் 2 கேன்சல் பண்ணி எக்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜியும் நம்மளுக்கு எக்ஸு கிடச்சாச்சு, ஜி ஆஃப் எஃப்பும் எக்ஸுன்னு கிடச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு கேட்டிருந்தது அதுதான். f of g equal to g of f equal to x. Okay, hence proved. Okay, next fourth sum பார்க்கலாம். f of x equal to x square minus 1, g of x equal to x minus 2, g of f of a equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏயோட வேல்யூ என்ன? ஸோ f of x தந்திருக்காங்க, g of x, g of f of ஏயோட வேல்யூ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1ன்னு தந்திருக்காங்க. ஸோ ஏயோட வேல்யூ என்னன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். f of x equal to x square minus 1, g of x equal to x minus 2. ஸோ இதில் கண்டுபிடிக்க சொன்னது நம்மளுக்கு g of f of a equal to 1ன்னு கொடுத்துட்டாங்க. g of f of a என்ன மீனிங்? g of f of a. இப்போ g of f of ஏனா நமக்கு இங்கே என்ன ஆக்சுவலாக ஏக்கு பதிலாக இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு ஏ இருக்குது. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏ மட்டும் போட போகிறோம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. இப்போ g of எக்ஸுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. ஸோ இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாகவே நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. அப்போ இங்கேயும் நம்ம அதே தான் போட போகிறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1. ஸோ ஏ ஸ்கொயர் இது ரெண்டுமே சேம் சைன்களில் ரெண்டுமே நான் ஆட் பண்ணி -3ன்னு போட்டுக்கலாம். -3 அங்கே போகும்போது நம்மளுக்கு +3ன்னு ஆயிரும். ஸோ 1 + 3 ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. ஸோ ஏ ஈக்குவல் டு +or-2. ஸோ ஏயோட வேல்யூ தான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கொயர் இங்கே இருக்குது, நம்மளுக்கு 4 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு +or-2 தான் போடுவோம். +or-ல ஏன் அப்படின்னா +2ஆக இருந்தாலும் நம்மளுக்கு 4 தான் கிடைக்கும், -2ஆக இருந்தாலும் 4 தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் +or-2 போடுறது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.